பாருங்கள், இது வந்து 2025 குரூப் 4ல் கேட்ட கொஷின் தான். சரியான வாக்கியங்களை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னாக்கா 1922 வந்து சௌரி சௌரா சம்பவம் வந்து நடந்திருக்கும். அதை வந்து காந்தியடிகள், அதனால் காந்தியடிகள் வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. ஸோ வழிநடத்த யாரும் இருக்க மாட்டாங்க. சில காங்கிரஸ்லேயே பாதி பேர் என்னன்னாக்கா காந்தியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ தான் சில பேர் வந்து அரசியலில் பங்கேற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் வந்து சுயராட்சி கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போது 1923 நடந்த தேர்தலில் வந்து சுயராட்சி கட்சி வந்து 11 இடங்களில் வெற்றி பெறும். இதுவும் ரைட்டு தான். நீதி கட்சி வந்து 44 இடங்களில் வெற்றி பெறும். சுயேட்சை வந்து 6 இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. இதுவும் சரி தான். நீதி கட்சி தான் வந்து அமைச்சரவையை அமைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து 10th புக்கில் இருக்குது. நீதி கட்சி பார்த்திங்கன்னா 1920 37 வரைக்கும் நீதி கட்சி தான் வந்து இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டு தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர் வந்து சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை நடத்தினார் அப்படின்னு இருக்குது. இது மட்டும் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். யார் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12th புக்கில் இருக்குது. யாருனாக்கா இங்கே பாருங்கள், ராஜாஜியும் எஸ் சத்தியமூர்த்தி, தந்தை பெரியார் ஆகியோர் ஆகிய தலைவர்கள் வந்து தலைமையில் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது லாஸ்ட் ஒன் மட்டும் தப்பு. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா டி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர்.